நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா கன்ஜங்ஷன். இந்த கன்ஜங்ஷன் வந்து சென்டென்ஸ் மேக் பண்ணும்போது கன்ஜங்ஷன் வந்து எங்க யூஸ் பண்றோம் அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். A conjunction is a word that joins words or sentences. அதாவது என்ன அப்படின்னா ஒரு இரண்டு வார்த்தைகளை இணைக்கவும் இல்ல இரண்டு வாக்கியங்களை இணைக்கிறதுக்கு இந்த கன்ஜங்ஷன் வந்து என்ன பண்றது யூஸ் பண்றோம். அது வந்து பார்த்தோம்னா மூணு டைப்ஸா பிரிக்கலாம். ஒன்னு வந்து பார்த்தோம்னா கோஆர்டினேட் கன்ஜங்ஷன், இன்னொன்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா சபார்டினேட் கன்ஜங்ஷன், இன்னொன்னு வந்து பார்த்தோம்னா கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன் ஆர் ஃபேர் கன்ஜங்ஷன் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இப்போ வந்து கோஆர்டினேட் கன்ஜங்ஷன் வந்து என்னென்ன இருக்கு அப்படிங்கறத இப்போ பார்க்க போறோம். for and not but or yet so இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கோஆர்டினேட்டிவ் கன்ஜங்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எப்படி இந்த கோஆர்டினேட் கன்ஜங்ஷன் யூஸ் பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா Tom laughed cheerfully and jumped out. அப்ப ரெண்டு வாக்கியங்களை இணைக்கிறதுக்கு இந்த வந்து என்னது இந்த கோஆர்டினேட்டிவ் கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணுது. அண்டுங்கிறது என்னது கன்ஜங்ஷன். அப்ப என்னது இந்த ரெண்டு வார்த்தைகளை யூஸ் பண்ணா இத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கன்ஜங்ஷன். அடுத்து சபார்டினேட் கன்ஜங்ஷன். சபார்டினேட் கன்ஜங்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா அது எப்படி சென்டென்ஸ்ல ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கறத நம்ம இப்ப தெரிஞ்சுக்கிறோம். அதுல சபார்டினேட் கன்ஜங்ஷன்ல என்னென்ன அப்படிங்கறத இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிறோம். after, although, because, before, if, once, since, then, that, though, still, until இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா சபார்டினேட் கன்ஜங்ஷன் அப்படின்னு நம்ம யூஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் சபார்டினேட் கன்ஜங்ஷன் வந்து எப்படி யூஸ் பண்றது அப்படின்னா Harry is happy because his sister is here. ஹரி வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கான். ஏன் அப்படின்னா அவங்க அக்கா இருக்கிறதுனால அவனுக்கு என்னது அவனோட சிஸ்டர் இருக்காங்க சந்தோஷப்படுறாங்க. அப்ப ரெண்டு வாக்கியங்களை இணைக்கிறதுக்கு வந்து பிகாஸ் அப்படிங்கிற ஒரு சபார்டினேட் கன்ஜங்ஷன் நம்ம யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம் சென்டென்ஸ் மேக் பண்றோம். அடுத்து கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன் ஆர் ஃபேர் கன்ஜங்ஷன். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா அந்த கன்ஜங்ஷன் அப்படி சொல்றோம் அப்படின்னா ரெண்டு ஒரு சென்டென்ஸ் வந்து பார்த்தா ரெண்டு கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம் அந்த சென்டென்ஸை நம்ம மேக் பண்றோம். as both and either or neither nor not only but also such that etc. இந்த மாதிரி என்ன பண்றது ரெண்டு இந்த கன்ஜங்ஷன் மட்டும் ரெண்டா வந்து யூஸ் பண்ணனும். அதான் வந்து என்னது கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் neither John or Divya attend the party. ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தங்க என்ன பண்ண போறாங்க அந்த பார்ட்டியை அட்டெண்ட் பண்ண போறாங்க. அப்ப இது வந்து என்ன அப்படின்னா ரெண்டு ஒண்ணு ரெண்டு பேர் அல்லது ரெண்டுல ஒண்ணு இல்ல சுத்தமா இல்ல அப்படிங்கிற ஒரு மீன் வந்து என்ன பண்ணுவோம் இந்த கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன் வந்து மீன் பண்ணுவோம். அப்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து இந்த கன்ஜங்ஷன் வந்து அதிகமா யூஸ் பண்றது பார்த்தோம் அப்படின்னா சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கன்ஜங்ஷனை நம்ம இது பண்ணுவாங்க. இப்போ சபார்டினேட் கன்ஜங்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட்ல சபார்டினேட் கிளாஸ் அண்ட் மெயின் கிளாஸ் இணைக்கிறதுக்கு இந்த சபார்டினேட் கன்ஜங்ஷனை நம்ம யூஸ் பண்றதை நம்ம சென்டென்ஸ்ல பார்த்திருப்போம். இன்னும் ஒரு வீடியோஸ்ல நம்ம டீடைலா பார்க்கும் பொழுது இந்த கன்ஜங்ஷன் வந்து சிம்பிள் அண்ட் காம்ப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ் அண்ட் காம்பவுண்ட் வீடியோஸ் பண்ணும்போது இந்த கன்ஜங்ஷன் எப்படி யூஸ் பண்ணி சென்டென்ஸ் மேக் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நம்ம டீடைலா அப்கமிங் வீடியோஸ்ல நம்ம பார்க்க போறோம். இதுதான் வந்து என்னது கன்ஜங்ஷன். எப்படி ஒரு ஊர்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரிவர் ஒன்று இருக்கும். அப்படி அந்த பக்கம் ஒரு ஊருக்கும் இந்த பக்கம் ஒரு ஊருக்கும் இந்த ரெண்டு ஊர் இணைக்கிறதுக்கு ஒரு பிரிட்ஜ் ஒன்று இருக்கும். அந்த மாதிரி கன்ஜங்ஷன் வந்து பார்த்தோம்னா ரெண்டு வார்த்தைகளை இணைக்கவோ ரெண்டு வாக்கியங்களை இணைக்கவோ என்னது இந்த கன்ஜங்ஷன் அப்படிங்கிற ஒரு பார்ட்டை நம்ம யூஸ் பண்றோம். இதை வச்சுதான் நம்ம என்ன பண்ணுவோம் இந்த சென்டென்ஸை மேக் பண்ணுவோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வீடியோஸ் கிளாஸஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸ் வந்து பார்த்தோம்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வரும், ஜியோகிராஃபி, எக்கனாமிக்ஸ், பயாலஜி, பாட்டனி, அடுத்த நெக்ஸ்ட் நம்ம வீடியோ கிளாஸஸ்ல வந்து. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எப்பவுமே பெல் ஐக்கனை ஆன்ல வச்சிருங்க. அப்போதான் அடுத்தடுத்த நான் போடுற வீடியோஸ்லாம் வரும். நாட் ஓன்லி கிராமர், இங்கிலீஷ் கிராமர் மட்டும் கிடையாது, சோசியல் சயின்ஸ், மேக்ஸ் அடுத்தடுத்து நம்மளோட வீடியோஸ்ல வரும். இப்போ அப்கமிங் நெக்ஸ்ட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். தேங்க்யூ.